10th standard 3rd chapter algebra exercise 3.3 second problem அதில் subdivision 2 find the LCM of x power 4 minus 27a cube x and x minus 3a the whole square if the GCD is x minus 3a நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாலினாமியல், இது ஒரு பாலினாமியல். இந்த ரெண்டு பாலினாமியலோட ஜிசிடியும் கொடுத்துட்டு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க ரெண்டு பாலினாமியலுக்கும் நேம் கொடுத்துருவோம். எப்படி? இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்கனால எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிட்டோம்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 27a கியூப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அனதர் பாலினாமியலை ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஜிசிடி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எழுதிக்கணும். கிவன் ஜிசிடி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3a. இப்போது இந்த டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கணும். சிம்பிளிஃபை பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு அடுத்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே யாரை காமனாக எடுக்கலாம்னா எக்ஸை காமனாக எடுக்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸை காமனாக எடுத்துடும். அப்படி காமனாக எடுக்கும்போது எப்பயுமே பவர் லீஸ்டாக இருக்க டேர்மை தான் எடுக்கணும். ஸோ எக்ஸை காமனாக எடுத்துட்டேன்னா இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் பேலன்ஸ் யார் இருப்பாங்க? எக்ஸ் க்யூப் இருக்கும் மைனஸ் இங்கே 27a க்யூப்னு இருக்கும். ஓகே, இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு இந்த எக்ஸ் க்யூப் அப்படியே இருக்கட்டும், இந்த 27 3a த ஹோல் க்யூப் அப்படின்னு நான் எழுதுகிறேன். சரிங்களா? இப்போ இதை பார்க்கும்போது ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் மாதிரி இருக்கா? அது ஒரு ஃபார்முலா நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் கேன் பி ரிட்டன் அஸ் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வரும். இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுட்டோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி வெளியில் ஒரு எக்ஸ் இருக்குது, அது அப்படியே இருக்கும். இப்போ ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பிங்கிற இடத்துல யார் இருக்காங்க? 3a இருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 3aன்னு வருமா? இன்னொரு பேலன்ஸு இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குல்ல, அப்போ ஏ ஸ்கொயர்னால் இங்கே யார் வந்துடுவாங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபினா எக்ஸ் இன்ட்டு 3aனா 3ax. அடுத்து பி ஸ்கொயர்னால் யார் வந்துடுவாங்க? இந்த 3a த ஹோல் ஸ்கொயர். 3aவை ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன வரும்? 3a ஸ்கொயர் பண்ணால் 9, ஏஏ ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இந்த டேர்ம் தான் கடைசி டேர்ம், சிம்பிளிஃபை பண்ண வச்ச டேர்ம், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஜி ஆஃப் எக்ஸை இதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், இது எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இப்போது நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிசிடி அண்ட் எல்சிஎம் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கான ஃபார்முலா என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜிசிடி இன்ட்டு எல்சிஎம். ஓகே, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? அந்த லாஸ்ட் டேர்ம் எழுதிப்போம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர். அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜிசிடி என்னது? எக்ஸ் மைனஸ் 3a இன்ட்டு எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போது இந்த டேர்மை நம்ம டிவைடில் கொண்டு வந்துடலாமா? அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3a ஈக்குவல் டு எல்சிஎம்னு இருக்கும். இதை இங்கேயே கூட கேன்சல் பண்ணிக்கலாம், அப்படியும் செய்யலாம். இல்லை எனக்கு கன்ஃபியூஷன் ஆகும்னா இந்த மாதிரி எழுதி செஞ்சுக்கலாம். இந்த எக்ஸ் மைனஸ் 3aயும் எக்ஸ் மைனஸ் 3aயும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க டேர்ம் தான் என்னவாக இருக்கும்? எல்சிஎம்மாக இருக்கும். தேர்ஃபோர் எல்சிஎம் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர். இதுதான் எல்சிஎம். ஓகே, தேங்க்யூ.